தாவீது ஆண்டவர் ஐஸ் வச்சு விடுறான். அதனாலதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தாவீது ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன பண்றோம்? திட்டிலே போறோம் ஆண்டவர். அப்ப எப்படி நம்ம பிடிக்கும் அவருக்கு? படிக்கணும் செய்யறாங்க. இத்தனை நாள் வந்து ஆண்டவர் நம்ம நடத்துறதுக்கு கிருபை, அவர் தயவு. நம்ம பண்றதுக்கு கிருபெல்லாம் அதிக மாட்டாரு. தயவுனாலதான் இப்ப படைச்சிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏதோ முத்தம் மாதிரி ஆண்டவர் கிருபை எனக்கு இருக்கு, அதனால ஆண்டவரை காப்பாத்துவாரு, அதெல்லாம் கிடையாது. நம்ம பண்ற பாவத்துக்கு ஆண்டவர் நம்ம எப்படி தூக்கி போட்டுருக்கோம் பிள்ளைன்னு சொல்லிட்டு தயவை காமிச்சிட்டு இருக்காரு. தயவை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இனிமே நான் பிரச்சனை ஏதாவது சுபத்துல கஷ்டமான பரவாயில்ல, ஆண்டவர் கிட்ட போயிட்டு இதை காட்டுல நீங்க பெரியவர் சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை ஒரு நாள் இருக்கணுமா? ஒரே நாள். அது எல்லாருக்கும் அசால்ட்டான காரியம். எவ்வளவு புயலாகட்டும், எவ்வளவு பாடுபட்டும், அடங்குனா அடங்கும். அவர் சொன்னா ஒரே வார்த்தையில நடக்கும். கடைசி 5வது வசனத்துல வாசிங்க. இதுல குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் பேசிய தமிழ் வளர்த்து சொன்னீங்க. என்னது, நீங்க வந்து இந்த நிறைய ஊர் சண்டைக்கு போவீங்களா? உங்க தெரியல நான் நிறைய சண்டை பார்த்துருக்கேன். நீங்க போயிட்டு ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது உங்களுக்கு சொந்தக்காரங்கிறப்ப இதுதான் திட்டிட்டு தான் வருவீங்க. நீங்க கண்டிப்பா தான் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல சொல்லி நம்ம பண்ணக்கூடாதுன்னு. நம்ம பண்ணோம் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கே சண்டை தான் ரொம்ப சந்தோஷம், வேடிக்கை பார்ப்போம் நல்லா. ஆனா அது இது கூடாது. அவனோ இப்போ நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படின்னு அவனும் நீங்க பார்க்கணும். கொஞ்சம் கற்பனைகள் இருக்கு தெரியும்ல, அது ஒரு கற்பனை இதுதானே. அப்போ இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். இப்போ உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பண்றான், இப்ப நீங்க ஒருத்தன் போய் சொல்லி மாட்டி விடுவீங்களேன், அந்த டைம்ல நீங்க அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஆனா அவங்க மட்டும் இருக்கும், நம்ம போக மட்டும் அவங்களுக்கு உட்காந்து. ஆனா அந்த மாதிரி இல்லாம அவனே இந்த மாதிரி ஒரு மனுஷனா, அவனே இந்த மாதிரி குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கும் மனைவிலாம் இருக்கிறாங்க, நான் அவசரப்படுறேன் அவனை கஷ்டப்படக்கூடாது, அவனாச்சும் கொஞ்சம் இதுவா விட்டுன்னு சொல்லிட்டு அந்த மனசு இருக்கும். அவங்களுக்கு பழி வாங்குற மனசு பயங்கரமா இருக்கும். பழி வாங்குறதுன்னா ஆண்டவருக்கு சொந்தமானது, நம்மளுக்கு இல்ல. நம்ம சும்மா அதை ஜெபம் பண்ணி இதை காத்துருந்தா மட்டுமே போதும், யுத்தத்தை அவர் செய்வார். இதெல்லாம் நடந்து இதெல்லாம் பண்றவங்க கைப்பிடிக்கிறவன் கடைசியா என்ன சொல்லுது? அசைக்கப்படுவதில்லை. நம்ம புயல் அடிக்கட்டும் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த படகு கீழே கவுடாது, அவன் கீழே தள்ள முடியாது. ஆண்டவர் அவனோடு இருந்து அவன் கூட செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும். அவன் கட்டத்தை வந்து சங்கீதத்தை ஆசீர்வதி.